ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சுவையான நெத்தலி மீன் குழம்பு கிழங்கு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு அதுக்கு தேவையான மசாலாக்கள் முதல்ல என்னென்ன ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி கிழங்கு நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு மீன் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் மசாலா எல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை மசாலாக்களை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை பொருளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம புளி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிழங்குலேயே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிழங்கெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கிழங்கெல்லாம் சேர்த்தாச்சு. கிழங்கெல்லாம் சேர்த்து இதோட நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மீனெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மீன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நம்ம ரொம்ப கிளறிடக்கூடாது. நம்ம நைஸாக கிளறி எடுத்துக்கணும். இல்லைனா மீன் நமக்கு நல்லா உடஞ்சிரும். ஸோ இதை கொஞ்சம் பதமாக நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே போட்டுடலாம். நமக்கு குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம கரண்டியை அப்பப்போ லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா மீன் உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ஆற ஆற நமக்கு குழம்பு இன்னும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கிழங்கோட டேஸ்ட்டு, மீனோட டேஸ்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.